ஹாய் டெய்லி இட்லி தோசை பூரி பொங்கல் சப்பாத்தி சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கும் செத்துச்சு மனசும் அழுத்து போச்சு. ஸோ இன்றைக்கி ஒரு கலர்ஃபுல்லான ஒரு வெஜ் நூடுல்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா கலர்ஃபுல்லாக நூடுல்ஸ் பண்ணேன். இந்த மாதிரி பண்ணால் குழந்தைய விரும்பி சாப்பிடுவா. அப்படியே வெஜிடபிள்ஸும் நைஸாக அப்படியே தள்ளிடலாம். ஏன்னா நம்ம ஒன்று ஒன்று தனித்தனியாக கொடுக்கும்போது அந்த வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்றா. இப்படி நூடுல்ஸ் வழியாக கொடுத்தா சாப்பிட்டுட்றான். இன்றைக்கி பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பலை. கொஞ்சம் பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. இருக்கிற பர்னர் எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு பாப்பா கூடவே இருக்கணும் ஒரே அடம். அவள் கூட இருந்தேன். மதியம் வந்துட்டு ஹெவி லஞ்ச் தான். பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, இவங்க என்ன இப்படி சாப்பிட்றாங்கன்னு நினைக்காதீங்க. பாப்பா ஸ்கூலுக்கு லீவ் போடுறதுக்காக ஒரு ஆக்ட் பண்ணாங்க. அதுதான் நான் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் படிக்கும் போது ஏதோ ஒன்று படிப்போம். இப்போ குழந்தைங்க படிக்கிற அழகே தனி.